இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று ஊடகவியலாளர்கள், அரசியல் விமர்சகர்களைப் போல நானும் அப்படித்தான் கருதினேன். உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் ஆகிய இரு மாநிலங்கள் பாரதிய ஜனதாவுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை அமைக்கவில்லை, தனிப்பெரும்பான்மை பெறவில்லை. ஆனால் நீங்களா வெற்றி பெற்றீர்கள்? எதிர்கட்சியை பார்த்து கேட்கிறேன். மோடிக்கு முட்டுக்கட்டை போட்டிருக்காங்களே? இல்ல, எதிர்கட்சி தலைகிடல் என்று தண்ணீர் குடித்தாலும் ஆட்சிக்கு வர முடியாது என்பதுதான் நிலை. தேர்தல் அறிக்கையிலே அளித்த சில வாக்குறுதிகள், செயல்படுத்த முடியாத மோசடியான வாக்குறுதிகள், காங்கிரஸ் கட்சியில் இடம்பெற்றிருந்த மோசடியான வாக்குறுதிகள், அது ஓரளவுக்கு கை கொடுத்திருக்கிறது. ஆனால் அகிலேஷ் யாதவ் இல்லை என்றால் காங்கிரஸ் அங்கே மண்ணை கவி இருக்கும். மோடி வீழ்வார், இந்த முறை நாங்கள் ஆட்சி அமைப்போம். வாய்கிழிய பேசினீர்களே சார். மோடி தான் வீழ்ந்துட்டாரே சார். இல்ல, நான் எங்க மீண்டும் அவர் தான் ஆட்சி அமைக்க போகிறார். 272 வரலையே, மேஜிக்கல் நம்பர் பாஜக தாண்டலையே சார். நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்களா? ஆட்சிக்கு வரல, அவங்க வர முடியுமா? சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆதரவை பெறுவதற்கு இந்தி கூட்டணி முயற்சி செய்கிறது என்பது அது ஒரு பச்சையான சந்தர்ப்பவாதம், வெட்கங்கெட்டத்தனம். அதே இந்த வெட்கங்கெட்ட செயல பாஜக பல மாநிலங்களில் பண்ணியிருக்காங்களே. நான் சொல்லுவது, இது முழுமையாக திமுகவின் கூட்டணி பலத்திற்கு கிடைத்த வெற்றியே தவிர ஆட்சியின் செயல்பாட்டிற்கு கிடைத்த மதிப்பீடு என்று நான் பார்க்க மாட்டேன். அதிருப்திகள் இருந்தாலும் மக்கள் திமுக கூட்டணிக்கு சாரை சாரையா ஓட்டு போட்டிருக்காங்க. அதிருப்தி இருந்தது, சாரை சாரையாகலாம் போடல. நீங்களா ஏன் அப்படி இழுத்துட்டே போறீங்க? ஒற்றை மனிதரை நம்பி அந்த கட்சி இருக்கவே முடியாது. இந்த அளவுக்காவது நீங்கள் தப்பி பிழைத்தீர்கள் என்றால் அதற்கு காரணம் இரட்டை இலை சின்னம் தான். 20% வாங்கியிருக்காங்க சார். ஆனா இந்த இரட்டை இலை சின்னம் இல்லைன்னா சைக்கிள் பஞ்சர் ஆன மாதிரி ஆயிருக்கும் உங்க கதை. இப்ப பஞ்சர் ஓட்டியும் சரி பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கான்னு தெரியல. பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து தமிழகத்திலே இருதுருவ அரசியலுக்கு மாற்று அரசியலை முன்னெடுக்க போகிறதா, அல்லது காங்கிரஸ் கட்சியை போல ஒரு தோல்வி வந்தவுடன் மீண்டும் ஒரு கழகத்தின் பக்கம் சாய்கிற நிலையை எடுக்க போகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தேர்தல் முடிவுகளை பற்றி அலசுவதற்காக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்ளக் ரமேஷ் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம். எந்த ஒரு கட்சிக்குமே ஒரு தனி பெரும்பான்மை என்பது கிடைக்கவில்லை. ஒரு கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் இந்திய அரசியல் போக வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக 2009க்கு பிறகு 2024 இந்த ஆண்டு ஒரு கூட்டணி ஆட்சி தான் மத்தியில் அமையும் அப்படிங்கிற மாதிரியான முடிவுகள் தான் வந்திருக்கு. இந்த முடிவுகள் பற்றிய உங்க பார்வை என்னவா இருக்கு சார்? நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று எதிர்பார்த்த அல்லது கணித்த ஊடகவியலாளர்கள், அரசியல் விமர்சகர்களைப் போல நானும் அப்படித்தான் கருதினேன். உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் ஆகிய இரு மாநிலங்கள் பாரதிய ஜனதாவுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. மகாராஷ்டிரா, குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் பெரிய அளவுக்கு பாரதிய ஜனதா ஒரு பின்னடைவு சந்தித்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி 2019 போல நல்ல பெர்ஃபார்மன்ஸை அங்கே கொடுக்க முடியும் என்று எதிர்பார்த்தது. ஆனால் அவ்வாறு நிகழவில்லை. மகாராஷ்டிராவிலே அங்கே நடைபெற்ற பிளவு அரசியலை மக்கள் விரும்பவில்லையோ என்று நாம் கருத வேண்டியிருக்கிறது. இது தவிர மேற்கு வங்கத்திலே பாரதிய ஜனதா கட்சி சென்ற முறையை விட கூடுதலான இடங்கள் எதிர்பார்த்த நிலையில் அது நடைபெறவில்லை. இந்த மூன்றும் சேர்ந்துதான் பாரதிய ஜனதாவினுடைய கடந்த முறை இருந்த எண்ணிக்கையை சரிவதற்கு மிக முக்கியமான காரணிகளாக இருந்திருக்கின்றன. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை ஜாதி ரீதியாக நடத்தப்பட்ட அரசியல், மத ரீதியாக சிறுபான்மையினரை எப்படியாவது ஓட்டு வாங்கிவிட வேண்டும் என்று கருதி சிறுபான்மையினரை ஒன்று திரட்டுகிற அந்த அரசியலை அகிலேஷ் யாதவ் மேற்கொண்டார். குறிப்பாக மாயாவதி மிகப்பெரிய சரிவை, அங்கே வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறார். எல்லா தொகுதிகளிலும் தோல்வி. மாயாவதி கட்சிக்கு விழ வேண்டிய வாக்குகள் பிரிந்து சென்று மிக பெரும்பாலான வாக்குகள் சமாஜ்வாதி கட்சிக்கு கிடைத்திருக்கிற காரணத்தால் தான், ஓபிசி பிரிவினருடைய வாக்குகள் கிடைத்த காரணத்தால் தான் அந்த கட்சி அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது. அது தவிர அங்கே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும், இடஒதுக்கீடு 50% அதிகமாக வழங்கப்படும் என்பது போன்ற வாக்குறுதிகள் கடைசி நேரத்தில் ஜாதி கார்டு, காஸ்ட் கார்டு பிளே செய்யப்பட்டது. அதை தவிர மிக மோசமான முறையில் சமாஜ்வாதி கட்சியினுடைய மிக முக்கியமான பிரமுகர், அவர் வேட்பாளர் என்று கருதுகிறேன், மிக முக்கியமான பிரமுகர் அங்கே ஓட் ஜிஹாத் என்று பிரச்சாரம் செய்தார். இது நடைபெறாத ஒரு மத ரீதியான உணர்வுகளை தூண்டிவிட்டு
இஸ்லாமியர்கள் யாரும் ஒரு ஓட்டு கூட அந்த மார்க்கத்துக்கு உண்மையாக நடந்து கொள்வதாக இருந்தால் பாரதிய ஜனதா அணிக்கு ஒரு ஓட்டு கூட விழக்கூடாது என்று சொல்லி இப்படி வெளிப்படையாக அறிவித்து மதத்வேஷத்தை கிளப்பிவிட்டு ஜாதி வெறியை தூண்டிவிட்டு ஜாதி ரீதியாக இடஒதுக்கீடு கணக்கு வழக்கற்ற முறையிலே வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை அள்ளி வீசி. சார் அப்படிலாம் மக்கள் முட்டாள்களா சார்? இந்த பொய்யான வாக்குறுதிகள்னு சொல்றீங்க. இல்ல நம்புற அளவுக்கு மக்கள் முட்டாள்களா? மக்களை நான் முட்டாள் என்று சொல்லவில்லை. ஜாதி உணர்வுகளை தூண்டி விடுவது நிச்சயமாக அது பலனளித்திருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். அதே போல ராகுல் காந்தி கடைசி கட்டத்திலே 1 லட்சம் ரூபாய் பெண்களுக்கு கணக்கில் போடப்படும் என்று தேர்தல் அறிக்கையிலே அளித்த சில வாக்குறுதிகள் செயல்படுத்த முடியாத மோசடியான வாக்குறுதிகள், காங்கிரஸ் கட்சியில் இடம்பெற்றிருந்த மோசடியான வாக்குறுதிகள், அது ஓரளவுக்கு கை கொடுத்திருக்கிறது. ஆனால் அகிலேஷ் யாதவ் இல்லை என்றால் காங்கிரஸ் அங்கே மண்ணை கவி இருக்கும். காங்கிரஸுக்கு இந்த தேர்தலிலே உயிர் கிடைத்திருப்பது, காங்கிரஸினுடைய எண்ணிக்கை 99ஆக உயர்ந்து இருப்பதற்கு காரணமே மாநில கட்சிகளுடைய தயவில்தான். மாநில கட்சிகளை அண்டி பிழைத்திருக்கிறது காங்கிரஸ் என்று நான் சொல்லுவேன். வேறஸ் பிஜேபிக்கு மாநில கட்சிகளுடைய கூட்டணி உதவவில்லை ஓரிரு இடங்களை தவிர. ஆனால் காங்கிரஸுக்கு மாநில கட்சிகள் கை கொடுத்திருக்கின்றன, தூக்கி விட்டிருக்கின்றன. சரி, ஆனால் இதில் எனக்கு என்ன ஒரு வியப்பு என்றால், பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை அமைக்கவில்லை, தனிப்பெரும்பான்மை பெறவில்லை. ஆனால் நீங்களா வெற்றி பெற்றீர்கள். நான் எதிர்கட்சியை பார்த்து கேட்கிறேன், மோடிக்கு முட்டுக்கட்டை போட்டிருக்காங்களே? இல்ல, எதிர்கட்சி தலைகிடல் என்று தண்ணீர் குடித்தாலும் ஆட்சிக்கு வர முடியாது என்பதுதான் நிலை. உங்களுடைய அணியில் இல்லாத இன்னொரு சில கட்சிகளின் காலில் விழுந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவை பெற வேண்டிய நிலை. நீங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து பாஜக நம்பருக்கு ஈக்குவலாகவில்லையே, வெட்கமாக இல்லையா இதை வெற்றி என்று உங்களுக்கு கொண்டாடுவதற்கு? சார், அவங்களுடைய ஒரே மோடியை ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் அவங்களுடைய போட்ட திட்டம். அதுல ஓரளவுக்கு வெற்றி பெற்றுட்டாங்களா சார்? பாஜக ஒரு குறிப்பிட்ட நம்பர் நீங்க அப்படி சொல்லிக்கலையே. மோடி வீழ்வார், இந்த முறை நாங்கள் ஆட்சி அமைப்போம். வாய்கிழிய பேசினீர்களே சார். மோடி தான் வீழ்ந்துட்டாரே சார். இல்ல, நான் எங்க மீண்டும் அவர் தான் ஆட்சி அமைக்க போகிறார். 272 வரலையே, மேஜிக்கல் நம்பர் பாஜக தாண்டலையே சார். நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்களா? ஆட்சிக்கு வரல. அவங்க வர முடியுமா? ரெண்டாவது, நீ வாங்கினது 99, வெறும் 99, ட்ரிபிள் டிஜிட் கூட கிடையாது. அந்த 99ஓட மீதி எல்லாம் உன்னோட சேர்ந்து கை கோர்த்தான் பாரு. நிறைய ஊழல் பேர் வழிகளாக கை கோர்த்தீங்களே, அந்த ஊழல் பேர் வழிகளுடைய கூட்டல் கணக்கு எவ்வளோ தெரியுமா வருது? 230 சில்லற. அது கூட பிஜேபிக்கு ஈக்குவலாக வரல. அது கூட பிஜேபிக்கு ஈக்குவல் இல்லை. பிஜேபின்ற தனி கட்சிக்கு நிகராக நீங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து வாங்கிய சீட்டுகள் வரவில்லை. ஆகவே நீங்கள் எப்படி வெற்றி என்று விவசாயம் இல்லாமல் கொண்டாடுகிறீர்கள்? 8 சீட்டு தான் சார் டிஃபரன்ஸ். பிஜேபி 240 வாங்கியிருக்காங்க, இந்தியா கூட்டணி எல்லாம் சேர்ந்து. பிஜேபி தனியாக 240. அதையே சொல்ல மறைக்கிறீங்க. ஏன் காங்கிரஸ் ஊதுகுழல் மாதிரி பேசுறீங்க? 240 பிஜேபி தனி, 232 இந்தி கூட்டணி மொத்தம். மக்கள் யாருக்கும் சிங்கிள் மெஜாரிட்டி கொடுக்க கூடாது, பாராளுமன்றத்துல எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவது, மக்கள் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க சார். நீங்கள் என்ன எதிர்க்கட்சிகளை மீறி பாஜகவால ஒண்ணுமே பண்ணிட முடியாது. உங்களுடைய பிரச்சாரம் எப்படி இருந்தது? இந்த நாடு சர்வாதிகார பாதைக்கு போயிடும், நாளையிலேருந்து தேர்தலே இருக்காது, அதிபர் ஆட்சி முறை தான், உங்க பணம் எல்லாம் பிடுங்கி ரிசர்வ் பேங்க்ல போட்டுருவாரு, எவனும் நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்னு ஏகப்பட்ட முஸ்லீம்கள்லாம் அடிச்சு நாட்டை விட்டு விரட்டிடுவாரு. பொய் பிரச்சாரம், அவதூறு பிரச்சாரம், துவேஷ பிரச்சாரம் அத்தனையும் செஞ்சீங்க. செஞ்ச பிறகு என்னாச்சு? உங்கள் கூட்டணியை நம்பி ஜனங்க ஓட்டு போட்டாங்களா? சார், இந்தி கூட்டணி தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் விரும்பியிருந்தால் குறைந்தபட்சம் இந்தி கூட்டணி தான் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலைமையாவது வந்திருக்க முடியுமா இல்லையா சார்? அது வரலன்ற பிறகு எந்த பிரதமர் முகமும் இல்லாத, எந்த உருப்படியான முகமும் இல்லாத கூட்டணியை மக்கள் புறக்கணித்தார்கள் என்பதுதான் அதன் செய்தி. ஆகவே இது எந்த வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தோல்வி அல்ல, மோடி மாற்றப்பட வேண்டும் என்பதற்கான முடிவும் அல்ல. பாரதிய ஜனதாவுக்கு 2-3 மாநிலங்களில் ஏற்பட்ட பின்னடைவு என்று நான் பார்க்கிறேன். ஆனால் புதிதாக இதற்கு நேர்மாறாக என்ன நடந்திருக்கிறது? அதை ஊடகத்தினரும் சரி, பாஜக எதிர்ப்பாளர்களும் சரி திட்டமிட்டு மறைக்கிறார்கள். ஒடிசாவில் கிடைத்த வெற்றி அபாரமான வெற்றி, பாஜகவுக்கு கிடைத்த வெற்றி. நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்த வெற்றியும் சரி, அங்கே ஒடிசாவிலே பிஜேபி புதிய மாநிலத்தில் ஆட்சி அமைக்க போகிறது. 20 ஆண்டுகளாக ஆட்சி செலுத்தி வந்த ஒரு கட்சியை வீழ்த்திவிட்டு அங்கே பிஜேபி ஆட்சிக்கு வருகிறது. இதை ஏன் நீங்கள் திரை போட்டு மறைக்க பார்க்கிறீர்கள்? ராகுல் காந்தியிலிருந்து அத்தனை பேரும் திரையெல்லாம் போட்டு மறைக்கல சார் யாருமே. இல்ல, அதுக்கு முக்கியத்துவமே வரல மீடியால. ஏன்னா மோடி வெறுப்பு அந்த அளவுக்கு கண்ணை மறைக்குது. ஒடிசாவில் பெற்றிருக்கிற வெற்றிக்கு என்ன செய்தி? அந்த செய்தி என்ன? அது உணர்த்துகிற செய்தி என்ன?
ஒடிசாவில் ஆட்சி மாற்றம் நிகழும் என்று பாஜக அடித்து கூறியதா இல்லையா? அது நடந்திருக்கிறதா இல்லையா? அதை ஏன் மறைக்கிறீர்கள்? அதே போல மத்திய பிரதேசம் இது ஒரு பின்னடைவு தானே சார் ஆல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும்? ஆல் இந்தியா லெவலில் நான் தான் சொல்லிவிட்டேனே சார், நான் மறுக்கவே இல்லையே. 2 மாநிலங்களில் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறதுன்றது நான் மறுக்கவே இல்லையே. உங்களை மாதிரி இல்லையே, திமுக ஆதரவு ஊடகவியலாளர்கள் மாதிரி இல்லையே. இன்றைக்கு மத்திய பிரதேசத்தில் முழுமையான வெற்றி பாஜகவுக்கு. எங்கே கொண்டு போய் முகத்தை வைத்துக் கொள்ளும் காங்கிரஸ் கட்சி? படுதோல்வியை சந்தித்திருக்கிறீர்களே மத்திய பிரதேசத்தில். முழுமையான வெற்றி, 100% வெற்றி மத்திய பிரதேசத்தில் பிஜேபிக்கு. ஆகவே நான் சொல்லுகிறேன், அதே போல கேரளாவில் முதலில் ஒரு சீட் கால் பதித்திருக்கிறது. தெலுங்கானா வெற்றியை கண்டிருக்கிறது, ருசி பார்த்திருக்கிறது. ஆந்திரா பிஜேபி கூட்டணி மாநிலத்திலும் வெற்றி, நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி. ஆகவே பாரதிய ஜனதா புதிய இடங்களில், நீங்கள் வெறுமே 1, 2, 3, 4 ஸ்டேட்ல தான் நீங்க, ஆனா இன்னைக்கு பேன் இந்தியா பார்ட்டியாக பிஜேபி புதிய இடங்களில் கால்வரித்திருக்கிறது என்பதை உங்கள் கவனத்திற்கு நான் நினைவுறுத்துகிறேன். பேன் இந்தியா பார்ட்டியா பிஜேபி வந்துட்டாங்க. பிஜேபி நினைத்த சட்டங்கள் எல்லாம் நாடாளுமன்றத்தில் எப்படி அமலாகும்? அதாவது பெரும்பான்மை வந்து இங்க எதிர்க்கட்சிகளும் இருக்காங்க, பாஜக நினைத்ததையெல்லாம் சட்டமாக கொண்டு வர முடியாதே சார். அந்த அளவுக்கு ஒரு நிச்சயமாக நீங்கள் கூறியது போல பாரதிய ஜனதாவின் முக்கிய நோக்கமாக இருக்கக்கூடிய பொது சிவில் சட்டம் என்பது உடனடியாக கொண்டு வர முடியாது என்பதை நானும் ஒப்புக்கொள்ளுகிறேன். அதே போல பாரதிய ஜனதாவினுடைய சித்தாந்த அடிப்படையிலான செயல் திட்டங்களை செயல்படுத்த முடியாது. கூட்டணி கட்சி என்று இருக்கும்போது ஆட்சிக்கு ஆதரவு தருகிற கட்சிகளுடைய ஆலோசனையோடு கலந்து ஆலோசனை செய்துதான் ஒரு ஆட்சி நடைபெற முடியும். அந்த வகையிலே தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கும் இது ஒரு நெருக்கடியான சூழல் தான். ஆனால் இப்படி கூட்டணி கட்சிகளிடம் ஆதரவு பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமை இருந்தாலும் அது யூபிஏ போல ஊழல் ஆட்சியாக இருக்காது. மன்மோகன் சிங் ஆட்சியை போல ஊழல் மலிந்த ஒரு ஆட்சி, கேடுகட்ட ஆட்சி காங்கிரஸ் நடத்தியது அல்லவா? அப்படி இந்த ஆட்சி இருக்காது. ஊழலுக்காக இந்த ஆட்சி சமரசம் செய்து கொள்ளாது. கூட்டணி மந்திரிகள் ஊழல் செய்ய மோடி அனுமதிக்க மாட்டார். அப்படி அனுமதிக்க வேண்டிய நிலை வந்தால் ஆட்சி போனாலும் பரவாயில்லை என்றுதான் பாஜக முடிவெடுக்குமே தவிர, சமரசம் செய்து கொண்டு யாருடைய காலையாவது பிடித்து கொண்டு யாருடைய கையையாவது பிடித்து கொண்டு ஆட்சி தொடரட்டும், கண்ணை மூடிக்கொண்டிருந்தார் அல்லவா அன்றைய பிரதமர், ஊழல்களை எல்லாம் அனுமதித்து கொண்டு. அப்படி இருக்க மாட்டார் மோடி. அதை நிச்சயமாக உத்தரவாதமாக சொல்ல முடியும். ஓகே சார். சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இவங்க 2 பேர் தான் கிங் மேக்கரா இருக்காங்க சார். குறிப்பாக இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு தெரியும். நிதிஷ்குமார் பலமுறை பெல்ட் அடிச்சு வந்திருக்காரு. சந்திரபாபு நாயுடைய ட்ராக் ரெக்கார்டும் அப்படி இருக்கு. குறிப்பா ஆட்சி நல்லா நடந்துகிட்டு இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து 2 பேரும் வாபஸ் வாங்கிட்டாங்க, என்ன சார் ஆகும்? பேசுகிறார்களா என்று தெரியவில்லை. ஊடகவியலாளர்கள் உங்களைப் போல அச்சு ஊடகத்திலும் வருகிறது, காட்சி ஊடகத்திலும் வருகிறது, சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆதரவை பெறுவதற்கு இந்தி கூட்டணி முயற்சி செய்கிறது என்பது. அது ஒரு பச்சையான சந்தர்ப்பவாதம், வெட்கங்கெட்டத்தனம். சந்தர்ப்பவாதம் என்பது கடுமையான சொல் என்று கருதினால் அதைவிட கடுமையான சொல்லை பயன்படுத்துவதானால் வெட்கங்கெட்டத்தனம். அதே இந்த வெட்கங்கெட்ட செயல பாஜக பல மாநிலங்கள்ல பண்ணிருக்காங்களே. நான் சொல்லுவது மத்திய பிரதேசத்துல பண்ணிருக்காங்க, கோவால பண்ணிருக்காங்க, மாநிலங்கள்ல ஒண்ணுல சண்டிகர் இல்ல மத்திய பிரதேசத்துல இல்ல, மத்திய பிரதேசத்துல மகாராஷ்டிராவை சொல்லுங்கள். மகாராஷ்டிராவில் பாஜக அவ்வாறு செய்ததை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் ஏற்றுக்கொண்டால் தானே நீங்க அந்த மாதிரி கேள்வி கேட்கணும். ஆகவேதான் இப்போது கூட சொல்லுகிறேன், மகாராஷ்டிராவிலே அந்த பின்னடைவுக்கு, பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கிற பின்னடைவுக்கு அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் இம்மாதிரி ஒரு விவஸ்தையற்ற செயல்களை செய்வதில் காங்கிரஸ் தான் புகழ் பெற்றது. அதை நீங்க மறைச்சிட்டு எல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு பாவம் சில வரலாறுகள் மறந்துடுதுன்னு நினைக்கிறேன். அறிவாலயத்தில் கீழே உட்காந்து குலாம் நபி ஆசாத் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாரு. மாடியில கலைஞர் டிவியில சிபிஐ ரைடு நடந்தது. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். தெரியும் இல்லையா? ஆகவே இம்மாதிரி ஆன வழிமுறைகளை கடைபிடித்து ஆட்சிக்கு வருவதோ கூட்டணி அமைப்பதெல்லாம் காங்கிரசுக்கு கைவந்த அரசியல் பொறுத்த வரைக்கும் பஞ்சமா பாதகங்களை செஞ்சு அரசியலுக்கு வரலாம் சார். சாணக்கியர் அர்த்த சாஸ்திரம் அப்படி எல்லாம் சொல்றது நீங்களை புதிய கண்டுபிடிப்பா இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை ஊழல் செய்வதற்கு அனுமதித்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய நிலைக்கு பாஜக போகாது. நிச்சயமாக அதை உறுதியாக சொல்ல முடியும். காங்கிரஸ் மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சியில வேறு வழி இல்லாமல் கடைசி கட்டத்தில் 2 பேரை மந்திரி சபையிலிருந்து விலகியிருங்கள் என்று வெளியே அனுப்ப வேண்டிய நிலை காங்கிரசுக்கு ஏற்பட்டது. பிஜேபிக்கு அந்த நிலை ஏற்படாது. அப்படி ஒரு நிலை வருமானால் ஆட்சி தேவையில்லை என்ற முடிவைத்தான் பாஜக எடுக்கும். ஓகே சார். இப்பெல்லாம் இன்னொரு கேள்வி எல்லாரும் அதிகமாக எழுப்புறாங்க, யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல, மோடி தான் அடுத்த பிரதமரா? அல்டர்னேட்டிவ் நிறைய பேர் இருக்காங்க, மோடிக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக தமிழகத்தின் ஒரு மிக முக்கியமான அச்சு ஊடகம் அடுத்த பிரதமர் யாருன்னு கேள்விக்குறியோடு பேஜ் 1 நியூஸாக கொடுத்துருக்காங்க.
பத்திரிகைகளுக்கு அது மாதிரியான செய்திகளை வெளியிட முழு உரிமை உண்டு. என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்திருக்கிற இந்த வெற்றிக்கு மோடி அவர்களுடைய 10 ஆண்டு கால ஆட்சியின் செயல்பாடுகள் தான் முக்கியமான காரணம். பிரச்சாரத்தில் மோடி அவர்கள் தான் முன்னிறுத்தப்பட்டார். அந்த பிரச்சாரத்தை தீவிரமாக முன்னெடுத்து சென்றவரும் மோடிதான். ஆகவே கட்சி முழுமையாக அவர் பின்னால் நிற்கும். அவர்தான் பிரதமர் வேட்பாளராக இருப்பார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற அந்த ஆலோசனை கூட்டத்தில் அவரைத்தான் முன்னிறுத்துவார்கள். கட்சியும் நாடாளுமன்ற கட்சியும் அவரைத்தான் தேர்ந்தெடுக்கும் என்று நான் திடமாக நம்புகிறேன். ஓகே சார், இன்னைக்கு தேர்தல் முடிவுகள்லாம் வந்துருச்சு. இன்றைக்கு இந்தியா கூட்டணி தலைவர் எல்லாருமே டெல்லியில வந்து கலந்து ஆலோசிக்க போறாங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. தமிழக முதல்வர்களும் டெல்லி கிளம்பி போயிருக்காங்க. என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு? ஒன்றும் செய்ய முடியாது. இந்தி கூட்டணிக்கு யாராவது ஒருங்கிணைப்பாளர், அமைப்பாளர்னு யாராவது நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கலாம். வேறு யாரிடம் ஆதரவு கேட்டால் கிடைக்கும்ன்றது இந்த ஆலோசனை செய்யலாம். அந்த பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன அஸ்திரங்களை ஏவலாம், துணை பிரதமர் பதவி தரலாமா, இல்லை என்னென்ன வகையான பேரங்கள், பலவிதமான பேரங்கள் இருக்குது, அதில் என்னென்ன விதமான பேரங்கள், அதற்கு எந்தெந்த தொழிலதிபர்கள் பயன்படுத்தலாம் என்ற ஆலோசனைகள் நடைபெறலாம். ஆனால் அந்த முயற்சிகளுக்கு எந்த பலனும் கிட்டும் என்று நான் கருதவில்லை. ஓகே சார், அதே போல பாஜக கூட்டணி சார்பாக நிதிஷ்குமாருக்கோ சந்திரபாபு நாயுடுக்கோ ஒரு துணை பிரதமர் பதவியை கொடுக்கலாம், குறிப்பாக சபாநாயகர் பதவிக்கு 2 பேருமே வந்து போட்டி போடுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இவையெல்லாம் வதந்திகள். பீகாரிலே முதலமைச்சராக நீடிப்பதற்கு நிதிஷ்குமார் விரும்புவார். ஆந்திராவிலே மிக கடுமையாக போராடி ஆட்சிக்கு வந்திருக்கிற, அங்கே ஒரு வழக்கு கைதெல்லாம் சந்தித்து பழிவாங்குகிற அரசியலெல்லாம் எதிர்கொண்டு தேர்தலிலே மகத்தான வெற்றியை கண்டிருக்கிற சந்திரபாபு நாயுடு ஆந்திராவிலே முதலமைச்சராக இருப்பதற்குத்தான் விரும்புவாரே தவிர இந்த வதந்திகளுக்கு உயிர் கிடைக்கும் என்று நான் நம்பவில்லை. ஓகே சார், அதாவது கூட்டணி ஆட்சி தான் போகும், மிக முக்கியமான போர்ட்போலியோ இந்த கூட்டணி கட்சிகள் இதுல ஒன்றும் மறுக்கிறதுக்கு இல்லை சார். இது என்ன ஒரு பெரிய செய்தியா சார்? ஆட்சிக்கு ஆதரவு தருகிற முக்கிய கட்சிகள் முக்கிய இலாக்காக்களை எதிர்பார்ப்பது இயல்பு. சரி, அதிலே விட்டு கொடுக்கும் அணுகுமுறைகளோடு தான் எப்போதும் செயல்படுவார்கள், அது எந்த ஆட்சியாக இருந்தாலும். மோடி அவர்களும் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியும் அதே அணுகுமுறையைத்தான் பின்பற்றும் என்று நினைக்கிறேன். நான் சொன்னது போல ஒரே ஒரு விஷயத்தில் he will be uncompromised on corruption. அதில் அன்காம்ப்ரமைஸாக இருப்பாங்க. ஓகே சார், 99 மாதிரி ஜெயலலிதா வந்து ஒரு ஓட்டில் வந்து பாஜக ஆட்சியை கவிழ்த்த மாதிரி இப்போ ஆயிடுச்சு, நடந்துடும். 2 வருஷம் ஆட்சி போயிட்டு இருக்கும்போது இப்படி நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க பாஜக? இது ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின், ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு. சிலருடைய ஆசைகள், அதாவது அதில் ஒரு பழமொழி உண்டு, நான் உங்களை சொல்லவில்லை, எதிர்க்கட்சிகளை சொல்வதாக வேண்டுமானால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆசைகள் குதிரைகளானால் அற்பர்களே சவாரி செய்வார்கள் என்பது ஒரு பழமொழி, புகழ்பெற்ற பழமொழி. அதைத்தான் நான் இந்த கேள்விக்கு பதிலாக சொல்ல முடியும். ஓகே சார், குறிப்பாக ஆந்திராவில் மீண்டும் டிடிபி ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. கைது எல்லாம் தாண்டி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய செல்வா கூட ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இந்த ஆந்திராவுடைய டிடிபி வெற்றி எப்படி சார் பார்க்குறீங்க? ஆந்திராவில் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒருங்கிணைந்த ஆந்திர மாநிலத்தில் வளர்ச்சி பணிகளை முன்னெடுத்து சென்ற ஒரு தலைவராக இருந்தவர். அதன் பிறகு தந்தையினுடைய செல்வாக்கு காரணமாக அந்த மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு மறைந்த தலைவர் ராஜசேகர் ரெட்டியினுடைய புதல்வர் என்கிற அடிப்படையில், ஒரு இளைஞர் என்கிற அடிப்படையில் அவர் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் அவருடைய ஆட்சியின் மீது பல விமர்சனங்கள் வெளிவந்தன. எப்படி தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதியினுடைய தலைவர் அவருடைய சந்திரசேகர ராவுடைய ஆட்சி ஊழலாட்சி என்று பெயர் பெற்றதோ, அதே போல் அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் அந்த ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஆட்சியும் பல விமர்சனங்களுக்கு உள்ளானது. ஆகவே சந்திரபாபு நாயுடு அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை அத்துமீறிய நடவடிக்கை, அரசியல் நோக்கம் கொண்ட நடவடிக்கை என்று மக்கள் பார்த்தார்கள். ஆகவே அவருக்கு கிடைத்திருக்கிற ஆதரவு என்பது நிச்சயமாக ஒரு ஆந்திராவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் திருப்பம், நிச்சயமாக மாநில வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடிய ஒரு தலைவர் தான். அவருடைய ஆட்சி இனி பொறுத்திருந்து பார்த்து நாம் ஆராய வேண்டும், மதிப்பிட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஓகே சார், நேற்றைக்கு மோடி அவர்கள் கூட சோசியல் மீடியா என்ன சொன்னார் அப்படின்னா, என்டிஏ கூட்டணிக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு செய்தி தான் போட்டுருந்தாங்க. குறிப்பாக டெல்லி வட்டாரங்களை நாம் வந்து பேசும்போது அவங்க வந்து ஆட்சி அமைக்க போறாங்களா இல்லையா அப்படிங்கிற பற்றி எந்த ஒரு டிஸ்கஷன் இப்போ வரைக்கும் போகலைங்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? டெல்லி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டம் இன்றைய தினம் டெல்லியில் நடைபெறப் போகிறது. அனைத்து வதந்திகளுக்கும் இந்த கூட்டம் முற்றுப்புள்ளி வைக்கும் என்பதை நீங்கள் நாளை காலை செய்திகளில் அல்லது இன்று இரவு செய்திகளின் மூலம் தெரிந்து கொள்வீர்கள். ஓகே சார், அப்படியே தமிழ்நாடுக்கு வரலாம் சார். தமிழ்நாட்டில் வந்து 40க்கு 40 இடங்கள்லையும் திமுக கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க. குறிப்பாக 2004 கலைஞருக்கு என்ன வெற்றி தமிழ்நாடு மக்கள் கொடுத்தாங்களோ அதே போல ஒரு வெற்றியை மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழ்நாடு மக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க சார்? தமிழ்நாடு 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதற்காக தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 40 தொகுதிகளில் 35 தொகுதிகள் வரை அவர்கள் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று
பல ஊடகவியலாளர்களைப் போல நானும் உங்களுக்கு அளித்த நேர்காணலிலேயே குறிப்பிட்டிருக்கிறேன். ஆகவே இந்த வெற்றி என்பது எனக்கு வியப்பு அளிக்கவில்லை. 3-4 தொகுதிகளிலே கடும் போட்டி இருக்கலாம் என்று நாங்கள் கணித்தோம். ஊடகவியலாளர்கள் பலர் கணித்தார்கள், துக்ளக் கணித்தது. அதை போலவே 2-3 தொகுதிகளில் கடும் போட்டி இருந்தது. மாறி மாறி முன்னிலை நிலவரங்கள் இருந்தன. இறுதியிலே அந்த தொகுதிகளும் சேர்ந்து திமுக கூட்டணிக்கு வெற்றியை தேடி 40 முழுமையான வெற்றி என்பது கிட்டியிருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை இது முழுமையாக திமுகவின் கூட்டணி பலத்திற்கு கிடைத்த வெற்றியே தவிர ஆட்சியின் செயல்பாட்டிற்கு கிடைத்த மதிப்பீடு என்று நான் பார்க்க மாட்டேன். ஓகே, அதிருப்திகள் இருந்தாலும் மக்கள் வந்து திமுக கூட்டணிக்கு சாரை சாரையா ஓட்டு போட்டிருக்காங்க. அதிருப்தி இருந்தது, சாரை சாரையாகலாம் போடல. நீங்களா ஏன் அப்படி இழுத்துட்டே போறீங்க? சாரை சாரையாகனா தமிழ்நாட்டில் 85% வாக்குப்பதிவு நடந்ததா? 80% நடந்ததா? 75 நடந்ததா? நடக்கல. சாரை சாரையாகனா அப்படி போட்டு அபரிமிதமாக வந்தாலும் சாரை சாரையாகும். நல்ல வாக்கு வித்தியாசத்தில் பல தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். என்ன காரணம்? இந்த வாக்கு வித்தியாசம் இருந்து கூட அதிமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர், பாஜக அணியின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் 2 பேருடைய வாக்குகளையும் கூட்டினால் திமுக எத்தனை தொகுதிகளில் தோல்வியை தழுவுகிறது என்ற கணக்கையும் எடுத்து பாருங்கள். ஆகவே அதிமுக பாஜக இரண்டும் தனித்தனியாக இருந்து 2 பக்கமும் சில கட்சிகள் இருந்து போட்டியிட்ட காரணத்தால் தான் இந்த பெரும் வெற்றி திமுகவுக்கு சாத்தியமானது. இல்லை சார், போன முறை 2 பேரும் கூட்டணி இருந்தோம், 39க்கு திமுக ஜெயிச்சாங்களே சார். இந்த முறை நிலைமை மாறி இருக்கும். ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன நிலைமை என்றுதான் பார்க்க வேண்டும். அப்போது யார் ஆட்சியில் இருந்தது? எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தார். இப்போது திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் கழிந்த நிலையில் அதிருப்தி கடுமையாக இருக்கக்கூடிய நிலையில் மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, அரசாங்க ஊழியர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றாத தன்மை, இப்படி பல பிரச்சனைகள் இருந்தன. இத்தனை இருந்தும் வெற்றி பெற்றது என்றால் அனைத்து கட்சிகள், பெருவாரியான கட்சிகள் திமுக பக்கம், பாஜக பக்கம் ஒரு வலிமையான கட்சி பாமக, எடப்பாடி பக்கம் தேமுதிக. இதை வச்சுக்கிட்டு களத்தில் விளையாடினது, கம்பு சுத்தினதுக்கு பேர் பெரிய விளையாட்டா? பெரிய போட்டியா இது? ஆகவே திமுக பெற்ற வெற்றி என்பது முழுமையான வெற்றி என்றாலும் பெருமைக்குரிய வெற்றி அல்ல. ஓகே சார், களத்தில் சம போட்டி நிலவவில்லை. ஆகவே இந்த ஓட்டு பிரிவு தான், ஓட்டு பிளவு தான் திமுகவின் வெற்றிக்கு காரணம் என்று நான் பார்க்கிறேன். அதிமுகவை பற்றி சில கேள்விகள் இருக்கு சார். கிட்டத்தட்ட ஒரு 11 தொகுதிகளில் 3வது இடம் போயிருக்காங்க, கன்னியாகுமரியில் 4வது இடம் போயிருக்காங்க. என்ன சார் நடக்க போகுது அதிமுகவில்? ஒரு இத்தனை தொகுதிகளில் 3வது இடம்ங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறுமே சார் இந்த கட்சியை நோக்கி. அதிமுக தொண்டர்கள் இது குறித்து ஆதங்கமும் கவலையும் அடைந்தாலும், சில நிர்வாகிகள் கவலை அடைந்தாலும், மேல்மட்டத்தில் எத்தனை பேருக்கு இது குறித்த கவலை இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஓகே, ஏன் என்று சொன்னால் அவர்களில் சிலர் இப்போதும் என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால், அம்மா காலத்திலேயே கட்சி தோற்றிருக்கிறது, எம்ஜிஆர் காலத்திலேயே கட்சி தோற்றிருக்கிறது என்று பிதற்றலாக பேசிக்கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியா 10வது தோல்வி சார் இது. அதான் நான் சொல்லுகிறேனே, பிதற்றல் என்கிறேன். அப்படி அதிமுகவினர் கவலைப்படாமல் இருப்பதோ அல்லது தோல்வியும் வெற்றியும் சகஜம் என்று பேசுவதோ நகைப்புக்குரியது. ஏன் என்று சொன்னால் அம்மா காலத்திலோ எம்ஜிஆர் காலத்திலோ இப்படி அடுத்தடுத்து படுதோல்விகள் தொடர்ந்தது இல்லை. ஒரு தோல்வி வரும், அடுத்து வெற்றி வரும். இப்போது அடுத்தடுத்து படுதோல்விகள். இது ஒரு பக்கம். இரண்டாவது, அம்மா காலத்திலோ எம்ஜிஆர் காலத்திலோ, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலோ 12 இடங்களில் 3வது இடத்திற்கு போனது இல்லை. நாடாளுமன்ற தேர்தலில் எந்த தேர்தலில் போச்சுன்னு ஜெயக்குமாரோ KP முனுசாமியோ சொல்லணும். சும்மாவாது முன்னையும் தோத்திருக்கணும் பொத்தாம் பொதுவாக பேசக்கூடாது. அடைந்திருப்பது படுதோல்வி என்பதை ஒப்புக்கொண்டு சுய பரிசோதனைக்கு நீங்கள் முன்வர வேண்டும். கட்சி சரியான திசையில் தான் செல்கிறதா அல்லது துதிபாடிகள் பேச்சை கேட்டுக்கொண்டு சில தலைவர்கள் மயங்கி கொண்டிருக்கிறீர்களா என்று எனக்கு புரியவில்லை. எடப்பாடியை போய் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடும் அம்மாவோடும் ஒப்பிட்டு பெரிய ஆளுமை என்று பேசினீர்கள், என்ன ஆயிற்று? ஆகவே அதிமுக கூட்டு தலைமை, சரியான திட்டமிடல், கூட்டணி சிந்தனை, இவற்றோடு தான் சிந்திக்க வேண்டும். ஒற்றை மனிதரை நம்பி அந்த கட்சி இருக்கவே முடியாது. இந்த அளவுக்காவது நீங்கள் தப்பி பிழைத்தீர்கள் என்றால் அதற்கு காரணம் இரட்டை இலை சின்னம் தான். 20% வாங்கியிருக்காங்க சார். அதான் இந்த இரட்டை இலை சின்னம் இல்லைன்னா காத்து புஷு சைக்கிள் பஞ்சர் ஆன மாதிரி ஆயிருக்கும் உங்க கதை. ஆகவே இப்போ பஞ்சர் ஒட்டியும் சரி பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கான்னு தெரியல. பிரிந்து சென்றவர்களை அதிமுக ஏற்றுக்கொண்டு இணைந்து செயல்படுவது தான் அந்த கட்சிக்கு நல்லது. அதே போல கூட்டணி வியூகங்களை சரியான வியூகங்களை சரியான சமயத்தில் எடுக்க வேண்டும். மாநிலம் முழுவதும் சென்று மக்களினுடைய ஆதரவை திரட்டுகிற உத்வேகமான அரசியலை செய்ய வேண்டும். திமுக அரசுக்கு எதிராக சரியான பிரச்சனைகளை கையில் எடுத்து ஆக்ரோஷமான அரசியல் செய்ய வேண்டும்.
எங்கே வழக்கு வருமோ என்று பயந்து அஞ்சி நடுக்கக்கூடாது. ஒவ்வொருத்தர் மீதும் வழக்கு வந்துவிடுமோ என்ற பயம் இவர்களை பிடித்து ஆட்டுகிறது. அந்த பயத்திலிருந்து வெளியே வந்து ஆக்ரோஷ அரசியலை நடத்துவதற்கு அதிமுக முன்வர வேண்டும். கிட்டத்தட்ட 7 தொகுதிகளில் டெபாசிட் காலியா இருக்கு சார் ஏடிஎம்கேவுக்கு. நான் சுருக்கமாகவே உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இது எந்த காலத்திலும் நேராத கேவலம் என்று சொல்லிவிட்டேன், அவமானம் என்று சொல்லிவிட்டேன். மறுபரிசீலனை செய்யணுங்கிறீங்களா அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டை சுய பரிசோதனை செய்து கொள்வதோடு என்ன தவறு தங்களிடம் இருக்கிறது என்று தொடங்க வேண்டும். மக்களிடம் இருக்கிறது என்ற போதுதான் தவறு. இவர்கள் வந்து சிந்தனையை தாங்கள் ஏதோ பெரிய செல்வாக்கு மிக்கவர்கள் நினைக்கிறாங்க. உங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கும் கிடையாது. அதை முதலில் புரிந்து கொண்டு கட்சி எப்படி சரி செய்வது என்று அந்த புள்ளியிலிருந்து சிந்தனையை தொடங்க. எடப்பாடி சொல்லிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் என்ன சார் சொல்றாங்க இந்த தோல்வியை பத்தி? அவர்கள் இந்த தோல்வி வரும் என்று எதிர்பார்த்தார்கள். இவ்வளவு மோசமாக வரும் என்று பலர் எதிர்பார்க்கவில்லை. சிலர் குறிப்பா கள்ளக்குறிச்சியில ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற அதுதான் நான் சொல்லுகிறேன். முன்னணி தலைவர்களில் நடுநிலையோடு சிந்திக்கக்கூடிய சிலர் 2-3 தொகுதிகளில் வெல்ல வாய்ப்பு இருக்கிறது என்று கருதினார்கள். கள்ளக்குறிச்சி, நாமக்கல், அப்படி ஒரு 2-3 தொகுதிகளில் தாங்கள் வெல்ல வாய்ப்பு இருக்கிறது என்று கருதினார்கள். நடுநிலையே இல்லாமல் எடப்பாடிக்கு துதிபாடி பிழைத்துக் கொண்டிருக்கிற சுற்றி இருக்கக்கூடிய சிலர், அண்ணே அவர்கள் யார் என்று எனக்கு பெயர் தெரியும், அதில் 2 பேர் முன்னாள் அமைச்சர்கள், நாம் 15 இடங்களில் வெற்றி பெறுவது உறுதி என்று சொல்லியிருக்கிறார்கள். 15 முதல் 20 தொகுதிகளில் வெற்றி பெற்று விடுவோம் என்று. இன்னொருவர் சொல்லியிருக்கிறார், பிஜேபிக்கு மெஜாரிட்டி வராது, அது நடந்திருக்கிறது, நாம் 15 தொகுதியில் ஜெயிச்சிருவோம், அது எங்கே நடந்ததுன்னு தெரில. அந்த 15 தொகுதி ஜெயிக்கிறப்போ நல்ல போர்ட்ஃபோலியோவாக கேட்டு வாங்கினேன்னு டிஆர் பாலு வாங்கினார், தயாநிதி மாறன் வாங்கினார், ராஜா கொடுத்தாங்க. அந்த மாதிரி நல்ல போர்ட்ஃபோலியோவெல்லாம் கேட்டு வாங்கினேன்னு மற்ற கட்சியெல்லாம் கேட்குற போட்டி இருக்கும். நம்ம 15 சீட்டுன்றது முக்கியமான நம்பர்ண்ணே, அதை விட்டுறக்கூடாதுண்ணே. எப்படி பொண்ணே பார்க்கல, கல்யாணமே நடக்கலை, நிச்சயமே ஆகலை, அதுக்குள்ள பேர் வைக்கிறதுக்கு போயிட்டார் அவர் அறிவாளி. அப்படி ஒருவர் எடப்பாடியிடம் சொல்லியிருக்காங்களா சார்? நான் சொன்ன தகவலைத்தான் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், கற்பனையாக எதுவும் சொல்லவில்லை. ஓகே. ஒரு முன்னாள் அமைச்சர் என்ன சொன்னார், 15. இன்னொருத்தர் எந்த பொறுப்புலையும் இல்லாதவர் என்ன சொன்னார், போர்ட்ஃபோலியோ வரைக்கும் போயிட்டாரு. ஆக அவர்களெல்லாம் இப்போது எடப்பாடி நேருக்கு நேர் பார்க்கும்போது எடப்பாடி அவரை 4 வார்த்தை நாக்கப்படுங்கிற மாதிரி அவர்களை பார்த்து கேட்பாரா என்பது எனக்கு சந்தேகம். ஏன்னா இவரே 10-12 தொகுதி குறையாமல் வரும்னு சில பேர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவரே 10-12 தொகுதி குறையாதுன்னு நினைக்கிறேன்பா அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அதனால் அவர் யாரையும் பார்த்து நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்க முடியாது. ஓகே சார், இவ்வளோ பரிதாபமாக இருக்கே சார். ஆகவே அதிமுக சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிறைவு கருத்து. ஓகே சார், கடைசி கேள்வி சார், தமிழக பாஜக பத்தி சார். கிட்டத்தட்ட 20 தொகுதிகளில் 10% மேலாக ஓட்டு வாங்கியிருக்காங்க. 12 இடங்கள்ல வந்து 2வது இடத்துக்கு தமிழக பாஜக போயிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டுடைய பாஜக வளர்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பெற்று வருகிறது என்பதை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் உணர்த்தி இருக்கின்றன. இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி 15% வாக்குகளை பெறும் தனிப்பட்ட முறையில் என்று என்னை போன்றவர்கள் கருதினோம். அந்த வகையில் எனக்கு இது ஏமாற்றம்தான். கூட்டணியாக 17-18% வாக்குகளை இந்த முறையும் பாஜக பெற்றிருக்கிறது. நீங்கள் கூறிய கணக்கு 10.5 அல்லது 11% என்பது பாரதிய ஜனதா மட்டும் பெற்றிருக்கக்கூடிய, அவர்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள், தாமரை பெற்றிருக்க வாக்குகள். அதிலே சில தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு பெரிய பிரசன்ஸ் கிடையாது. அதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே பாஜகவுக்கு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு பாரத பிரதமருடைய பிரச்சாரம், அண்ணாமலை அவர்களுடைய அயராத உழைப்பு, அவர் மேற்கொண்ட நடைபயணம், இவையெல்லாம் முக்கியமான காரணங்கள். பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து தமிழகத்திலே இருதுருவ அரசியலுக்கு மாற்று அரசியலை முன்னெடுக்கப் போகிறதா, அல்லது காங்கிரஸ் கட்சியை போல ஒரு தோல்வி வந்தவுடன் மீண்டும் ஒரு கழகத்தின் பக்கம் சாய்கிற நிலையை எடுக்கப் போகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வலிமையாக காலூன்ற வேண்டுமானால் விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து இதே பாதையில் பயணிக்க வேண்டும் என்ற கருத்து கட்சிக்குள்ளும் சிலரிடையே இருக்கிறது. அதே சமயம் கட்சிக்குள் சிலரிடையே கூட்டணி அரசியல் தான் கை கொடுக்கும் என்ற கருத்து ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி மேலிடம் என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் தமிழகத்தில் பாஜக ஒரு வளர்ந்து வருகிற சக்தி என்பது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெளிப்பட்டிருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இந்திய அரசியல் தொடங்கி தமிழ்நாடு அரசியல் வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரமேஷ் சார். வாய்ப்புக்கு நன்றி.